நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாம சங்கீத புஸ்தகத்தில் 63 அதிகாரத்தில் 3 கூட வாசிக்க கேட்கலாமா? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சரி, அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், மகிமைப்படுகிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வருவேன் என்று சொன்னவர் வந்திருக்கின்றார் நமது மத்தியிலே. அல்லேலூயா. கிருபைக்காக நாம 2 பாகத்தை கர்த்தருடைய பெரிதான கிருபையில தியானித்திருக்கிறோம். இது 3வது பாகம். கிருபையை நாம தேடுவோமா? கிறிஸ்துவிடத்தில் கேட்போமா? கிருபையை நான் தேடி புதையலை போல் அதை நாடி. என் கூட சேர்ந்து நீ எப்படி சொல்லுவீர்களா? இப்படி பாடுவீர்களா? உங்களுக்கு ஆசையா இருக்கா? உங்களுக்கு வாஞ்சையா இருக்கா? உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? உங்க ஆர்வத்தை கர்த்தர் தூண்டுவார். கிருபை வேண்டும் கர்த்தாவே. இந்த உலகத்துல நான் ஜெயிக்கிறவன் ஆகணும்னா, இந்த உலகத்துல நான் திருப்தி உள்ள வாழ்க்கை வாழணும்னா கிருபை வேண்டும் ஐயா. கேட்பீர்களா? கிருபையை நான் தேடி புதையலை போல் அதை நாடி வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே, வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே. தேவரீருடைய திருப்பாதபடி தந்தருளும் தந்தருளும் கிருபை தந்தருளும். உம்மில் அன்பு கூர்ந்திட உமக்காக வாழ்ந்திட கேளுங்க கேளுங்க, இப்படி கேளுங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஏற்றுக்கொள்ளும்படி. கிருபையை நான் தேடி புதையலை போல் அதை நாடி வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே, வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே. தேவரீருடைய திருப்பாதபடி. வானோ எனக்கு சிங்காசனம் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அவ்வளவு பெரியவர். இந்த சிறியவர்களாகிய உங்களையும் என்னையும் பார்த்து என் கிருபை உனக்கு போதும் சொன்னார் அல்லவா? அவரை பார்த்து சொல்லுமா? சிங்காசனம் ஐயா உமக்கு, பூமி பாதபடி ஐயா உமக்கு. வானோ சிங்காசனம் ஐயா உமக்கு, பூமி பாதபடி ஐயா உமக்கு. எவ்வளவு பெரியவர் நீர் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு பெரியவர் நீர் ஐயா. இந்த சிறியவனான என்னை சிநேகித்தீரே, இந்த சிறியவனான என்னை சிநேகித்தீரே. கிருபையை நான் தேடி புதையலை போல்
அதை நாடி வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே, வந்திருக்கின்றேன் ஐயா இயேசுவே, தேவரீருடைய திருப்பாதபடி தந்தருளும் தந்தருளும் கிருபை தந்தருளும், அன்பு கூர்ந்திட உமக்காக வாழ்ந்திட. நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா? இன்றைக்கு நீங்க தந்தருளும் தந்தருளும் கிருபை தந்தருளும். உலகத்தில் உங்களுக்கு சாட்சியாக வாழ, அந்த அழியாத வாழ்வுக்கு நான் ஆயத்தமாக அன்று நீர் இந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல, கடைசி எக்கால ஊதுகையில பிரதான தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு மேகங்களோடு வருகிற போது உம்மை நான் சந்திக்க வருவதற்கு கிருபை வேணும். அப்படி நீங்க கேட்டீர்களா? அன்பின் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் அந்த கிருபை பிரசங்கத்திற்காக நானும் ஜோசுவா டிவி நேயர்களும் என்னோடு இருக்கிறவர்களும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஜெபத்தை கேட்டீர், பதில் கொடுத்திருக்கிறீர், அநேகருக்கு உடைய கிருபையை கொடுக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன், அநேக பிள்ளைகளை கிருபையை கொடுத்து தேற்றுவீராக, இடப்படுத்துவீராக, பலன் பூரணமாய் விளங்குவதாக. கர்த்தராகிய ஆண்டவருடைய பலன் ஜனங்களுக்குள்ளே பூரணமாய் விளங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கிருபை என்ற தலைப்புல 2 பாகத்தை கர்த்தராகிய ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம பிரசங்கித்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது பாகம். இதையும் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டு நம்மோடு இடைப்பட்டு கொண்டு அவர் பேசுகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அத மாதிரி இன்றைக்கு இந்த கிருபை பிரசங்கத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகின்றார். பார்த்தீர்களா? சங்கீத புஸ்தகத்தில் 63வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். துதிக்கும். துதிப்பீர்களா? துதிக்கிறீர்களா? தாவீது சொன்ன மாதிரி சொல்லுகிறீர்களா? அந்த 63வது அதிகாரத்தில் தலைப்பு வசனத்தில் பாருங்க, தாவீது யூதா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதை அடுத்து, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலிருந்து என் ஆத்துமா உம்மிலே தாகமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியா சொல்லிட்டு வரான். அதில் தான் 3வது வசனத்தில், ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா. அன்பானவர்களே, இந்த பாடலை நான் பாடணும்னு நினைக்கல, ஆனா நீங்க கேட்கணும், நீங்களும் கூட சேர்ந்து பாடணும்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் அன்றைக்கே நான் என் தாயின் கருவில உருவாகும் முன்பதாகவே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இதை நான் கர்த்தரிடத்துல போய் கேட்கல. இந்த ராகத்தை பாருங்க, இந்த கிருபை பிரசங்கத்துல முதல் பாகத்துல அதுல நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும். அதுல நான் ஜெபம் பண்ணும்போது, ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா, என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. இதுக்கு நான் பிரயாசப்படல, கர்த்தரிடத்துல போய் நான் இந்த ஒரு பாடல் பாடட்டுமான்னு சொல்லி கேட்கல. ஆனா இந்த பிரசங்கம் பண்ணுகின்ற இந்த ஜோசுவா டிவியில வைத்து ஜெபத்துல கர்த்தர் கொடுத்த பாட்டு, அதனால நீங்க கேளுங்க, பாடுங்க, உங்களுக்குள்ள கிருபை வரும், சந்தேகம் இல்ல. ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா, ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா, என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா, என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா.
அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு தந்ததையா அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த பாடல அழகுபடுத்தி பாடுவோமா ஸ்தோத்திர பலிகளிட்டு பாடுவோமா கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆராதனை துதி ஸ்தோத்திர பலிகள் என்னப்பா இயேசுவுக்கே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆராதனை துதி ஸ்தோத்திர பலிகள் என்னப்பா இயேசுவுக்கே ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா சங்கீதம் 63 4வது வசனத்துல என் படுக்கையின் மேல உமை நான் நினைக்கையில ராஜாமங்கள்ல உமை நான் தியானிக்கிறேன் என் படுக்கையின் மேலே நான் உம்மை நினைக்கையிலே என் படுக்கையின் மேலே நான் உம்மை நினைக்கையிலே ராஜாமங்களில் எழுந்து தியானிக்கிறேன் ஐயா உம்மை ராஜாமங்களில் எழுந்து தியானிக்கிறேன் ஐயா உம்மை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா என் கால்களின் அலைச்சல்களை கர்த்தர் தாமே எண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்தன் சொல்லுகிறான் என் கால்களின் அலைச்சல்களை என் கால்களின் அலைச்சல்களை எண்ணியிருக்கின்றீரே கர்த்தர் தாமே தயவாக எண்ணியிருக்கின்றீரே கர்த்தர் தாமே தயவாக அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா என் பாவ சாப தோசங்களை என் பாவ சாப தோசங்களை எரிந்து விட்டீரே உமது முதுகுக்கு பின்பாகவே எரிந்து விட்டீரே உமது முதுகுக்கு பின்பாகவே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அன்பானவர்களே இந்த கிருபை பற்றி நீங்க பாட ஆசையா இருக்கிறீர்களா இது உங்களுக்கு பிரியமா இருக்கிறதா கொஞ்சம் பாடி பாருங்களேன்
கேட்டு பாருங்களேன். இந்த ராகத்தை என் கூட சேர்ந்து நீங்க பாடுகின்ற போது உங்களுக்குள்ள இந்த கிருபை பாகம் 1, 2, 3 நான் வெளியிட்டு கொண்டு வருகிற போது நான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில, பிரசங்கத்துல ஒரு மாற்றத்தை, ஒரு மகிழ்ச்சிய, ஒரு மேன்மைய, ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் நான் எதையும் பொருட்படுத்தாம உங்களுக்கு பாடி காட்டுகின்றேன். இந்த பிரசங்கத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு முறை இந்த தலைப்பை பாடிடலாமா? ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா. சேர்ந்து சொல்லுவீர்களா? சேர்ந்து சொல்லுகிற போது கர்த்தர் மகிழுவா. என் பிள்ளைங்க இது பாட்டு பாடி என்ன உயர்த்துகிறாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் கிருபைய அளவில்லாம இடம் கொள்ளாம நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். சொல்லுவீர்களா? இப்படி ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா. ஆவியானவர் அசைவாடி கொடுத்த ராகம் அல்லவா இது? பரத்திலிருந்து, தேவ கரத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்ததல்லவா? விண்ணிலிருந்து மண்ணுக்கு இந்த ராகம் பிறந்து வந்ததல்லவா? ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை எனக்கு நல்லதையா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும்மையா. 54ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் ஆகமத்தில் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் சொன்னதை வாசிக்க கேட்கலாமா? இப்பொழுது உனக்கு மறைத்தேன். பாருங்க, இப்பொழுது நான் உன்னை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பாருங்க, என்று உன் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகின்றார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன் மீட்பர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நித்திய கிருபை உங்களுக்கு வேண்டுமா? ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம், 10 வருடம் அல்ல. பாருங்க, நித்திய கிருபை, ஒரு நாளும் மறையாத கிருபை, மாறாத கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கொடுக்கிற கர்த்தரை இன்னும் ஒரு விஷயம், இந்த பாடலை பாடி கேட்போமா? பெற்றுக்கொள்வோமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆராதனை, துதி, ஸ்தோத்திர பலிகள் என்னப்பா இயேசுவுக்கே. சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆராதனை, துதி, ஸ்தோத்திர பலிகள் என்னப்பா இயேசுவுக்கே, என்னப்பா இயேசுவுக்கே. ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. செல்லமா சொல்லுங்களேன். என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. என் உதடுகள் உம்மையே துதிக்கும் ஐயா. அதே 54 அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 10வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது. அல்லேலூயா,
ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஓஹோ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜீவனை பார்க்கிலும் தேவனை உமது கிருபை எனக்கு நல்லதையா என் உதடுகள் உம்மையே துதிக்குமையா என் உதடுகள் உம்மையே துதிக்குமையா. ஒரு வசனத்தை கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. வசனத்தை நீங்க சொல்லுகிறீர்களா, வாசிக்கிறீர்களா, இதை வாஞ்சிக்கிறீர்களா, இதன் மேல நாட்டம் வைக்கிறீர்களா? பாருங்க, அவருடைய சிருஷ்டி கர்த்தருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகராகிய நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவமன்னிப்பாகிய மீட்பு கர்த்தராகிய ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. அந்த அன்பு தெய்வத்தை இன்னொரு முறை ஆராதித்து பாடலாமா? பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கு, தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் தேவன் உமது கிருபை எனக்கு நல்லதையா. ஜீவனை பார்க்கிலும் தேவன் உமது கிருபை எனக்கு நல்லதையா. என் கால்களின் அலைச்சல்களை என் கால்களின் அலைச்சல்களை எண்ணியிருக்கின்றீரே கர்த்தர் தாமே தயவாக. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. என் பாவ சாப தோஷங்களை சொல்லுங்க சொல்லுங்க, என் பாவ சாப தோஷங்களை எரிந்து விட்டீரே உமது முதுகுக்கு பின்பாகவே. கழுவி விட்டீரே உமது இரத்தத்தினாலே தானே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பாருங்க, அந்த 7வது வசனத்துல அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை நீங்க நினைத்து 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 பார்த்து பார்த்து, என் அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால நான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீங்க அன்பு கூர்ந்து சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கன்னு ஒரு முறை பாடிட்டு செபிக்கலாமா? ஒரு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் தேவனே உமது கிருபை நல்லது. இந்த கிருபைய எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் இந்த ஜோசுவா டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்து மகிழ வைப்பீராக, மகிமைப்படுவீராக. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் இந்த கிருபை பிரசங்கத்தை 3ஆம் பாகமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தோடும் அறிவோடும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் பிரசங்கித்திருக்கிறோம். இது எங்களுக்கும் எங்களோடு இருக்கிறவர்களுக்கும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.